நடிகர் தனுஷ் நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குபேரா படத்தோட இசை வெளியீட்டு விழாவோட அப்டேட்ஸ் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. கமிங் ஜூன் 1ஆம் தேதி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தானா, தனுஷ்லாம் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட ட்ரீசர் வெளியாகி சோஷியல் மீடியாஸில் செம ட்ரெண்டிங். ஷேகர் கமலாவோட டைரக்ஷனில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் படம் ஜூன் 20ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜூன் 1ஆம் தேதி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவும், ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த படத்தோட ட்ரைலரும் எதிர்பார்க்கலாம். கன்னட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஹும்பாலா ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் ரித்திக் ரோஷன் அவர்கள் ஒரு படம் நடிக்க போகிறதா அஃபிஷியலாகவே தெரிவிச்சிட்டாங்க. ரித்திக் ரோஷனோட நடிப்பில் ஆகஸ்ட் மாதம் வார் 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஹும்பாலா ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரபாஸ், யாஷ், ரிஷப் ஷெட்டிலாம் முக்கியமான பேன் இண்டியா மூவியில் நடிச்சிருக்காங்க. இப்போ நார்த் இந்தியாவோட சூப்பர் ஸ்டாரான ரித்திக் ரோஷன் அவர்களும் ஹும்பாலா ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறதா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடிகர் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா நடிப்பில் அடுத்த புதிய படம் தக் லைஃப் ஜூன் 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ படக்குழுவினர் இந்த படத்தோட ஆஃப்லைன் ப்ரமோஷனில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட துபாய் மீட் நடக்க போகிறதா அஃபிஷியலாக தேதி அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி தக் லைஃப் படக்குழுவினர் துபாய்க்கு போகிறதா அஃபிஷியலாகவே அறிவித்து அங்கே ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் அடுத்த புதிய படம் மதராசி செப்டம்பர் 5ஆம் தேதி படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து மல்டி லாங்குவேஜோட பேன் இண்டியா போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் ஸ்ரீலங்காவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. படம் இன்னும் 100 நாட்களில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் விஷ்ணு விஷாலோட பிரதர் ருத்ரா நடிக்கும் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் ஹோ எந்தன் பேபி. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸும் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் மற்றும் விஷ்ணு விஷால் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸும் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாரு. ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னா அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காரு. நடிகர் விஜய் நடிப்பில் ஏற்கனவே தியேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ யூடியூப்பில் கூட அவைலபிளாக இருக்க படம் சிவகாசி மற்றும் குஷி. இந்த 2 படத்தையும் கூடிய சீக்கிரத்தில் இவர் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காரு. நடிகர் விஜய் நடிப்பில் ஏற்கனவே கில்லி மற்றும் சச்சின் போன்ற படங்கள் தியேட்டரில் ரீரிலீஸ் ஆகி மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு ப்ரொடியூசர் அவர்கள். ரொம்ப வருஷம் கழித்து படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனால் கூட நடிகர் விஜயோட நடிப்பில் ஒரு சில படங்கள் ரீரிலீஸ் பண்ணாலுமே தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. இப்போ ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னா அவர்கள் சிவகாசி மற்றும் குஷி படம் ரீரிலீஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காரு. தேதி இன்னும் அறிவிக்கலை.